எங்கே போயினும் எங்கே மாயினும் வந்தே மாதரம் என்றிருவோம் என்று சொல்வதற்கு ஏற்ப இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக இந்துக்களுடைய மண்ணின் மைந்தர்கள் புறப்பட்டு விட்டார்கள். இந்துக்களுடைய மண்ணின் மைந்தர்கள் எதற்கும் தயாராகிவிட்டார்கள் என்ற அறைகூவலை மக்களுக்கு உணர்த்துவதற்காக, எந்த அறைகூவலை கிறிஸ்தவ வெறியர்களுக்கு உணர்த்துவதற்காக, எந்த அறைகூவலை இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு உணர்த்துவதற்காக இந்த மாநாட்டை இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, இந்து என்றால் கேவலமான பிராணியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்து என்றால் இவன் ஒன்றுக்கு உதவாதவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. ஹிந்து ஹிந்து நினைத்தால் எதையும் சாதிப்பான் என்று உலகுக்கு உணர்த்தியவன் ஹிந்து, சாதித்து காட்டியவன் ஹிந்து. ஆனால் ஹிந்துவை சோம்பேறியாக ஆக்கிய கூட்டம் நாங்கள் தான் இந்துக்களுடைய சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. இந்துவினுடைய உரிமையை யாரோ ஒருவனுக்கு பட்டா போட்டு கொடுப்பதல்ல. இந்துக்களுடைய இந்துஸ்தான் ஒரு சில ஆட்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அல்ல, அது இந்துக்களுடையது. ஒட்டுமொத்த இந்துக்களுடைய இதயத்திலே உடையது, ஒட்டுமொத்த இந்துக்களுடைய புனிதமான தன்மையாக உள்ளது என்று சொல்வதற்காகத்தான் இந்த உரிமை மீட்பு மாநாடு. எதற்காக உரிமை மீட்பு மாநாடு என்று ஒரு சிறுவன் கேட்டாராம். உரிமை என்ன பறிபோய்விட்டது என்று ஒரு பேராசிரியர் கேட்டாராம். இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா என்றால் இல்லை, இந்துக்கள். என்ன உரிமை கேட்டார்கள். கேவலமா இருக்கு சார், இந்துக்களுடைய உரிமை பறிபோய்விட்டது என்று சொல்வதற்கு வெட்கக்கேடாக இருக்கிறது என்று நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள். அருமையானவர்களே, எங்கோ இருந்து மூலையிலே முடங்கிக் கொண்டு ஒப்பாரி வைக்கக்கூடிய கூட்டம் நம்மை பார்த்து சொல்கிறது, என்ன உரிமையை இவர்கள் மீட்கப் போகிறார்கள்? பாலசுப்ரமணிய உரிமையை மீட்டுவானா? முடியுமா? முடியாது. நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யல. அதற்காகத்தானே நாங்கள் இந்த கூட்டத்திலே அமர்ந்திருக்கிறோம். அதற்காகத்தானே வீடு வீடாக சென்று கையெழுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறோம். காப்போம் உரிமை, மீட்போம் உரிமை என்று எழுந்து வருவதற்கு யார் காரணம்? பரமபூஜனி டாக்டர் ஜி, RSS உடைய ஸ்தாபகர், இந்து மகாசபாவுடைய துணைத் தலைவராக இருந்தார், இந்து மகாசபாவுடைய அமைப்பு செயலாளராக இருந்தார். இந்து மகாசபா 1925 முன்பே 1923 இந்து சுயம் சேவக சங்கத்தை உருவாக்கியது. RSS வேறு, இந்து மகாசபா வேறு அல்ல. 1940 பரமபூஜனி டாக்டர் ஜி மரணமடையும் வரை இந்து மகாசபா RSS இரண்டு ஒன்றுதான், இரண்டு வெவ்வேறு அல்ல. ஆனால் பரமபூஜனி டாக்டர் ஜி மறைந்துவிட்டார், புல்லுரிமை கூட்டங்கள் உள்ளே வந்துவிட்டது. இந்து என்ற வார்த்தையை எடுக்க வேண்டுமா? இந்து என்று சொன்னால் பயங்கரமாம். இந்து என்று சொன்னால் கிராதகன், நாட்டை காட்டிக் கொடுத்தவன், நாட்டை துண்டாடியவன், நாட்டை துண்டாடியவன் மட்டுமல்ல, 55 கோடி பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டும் என்று நடுநாட்டிலே உண்ணாவிரதம் இருந்த அந்த MK காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இஸ்லாமியர்களுடைய அடிவருடியாக இருந்தாரே, அந்த காந்தியை கோட்சே என்பவன் சுட்டுக் கொண்டு விட்டாராம். இல்லையா? இந்துக்களை கொன்று குவித்த ஒரு கூட்டத்திற்கு, இந்த நாட்டை துண்டாக்கிய ஒரு கூட்டத்திற்கு, பாகிஸ்தானத்தையும் பாரதத்தையும் பிளந்த ஒரு கூட்டத்திற்கு, ஒரே தேசமாக வாழ்ந்த இந்துக்களை பிரிந்த ஒரு கூட்டத்திற்கு, அந்த பாகிஸ்தான் என்ற பெயர் வைத்த கூட்டத்திற்கு 55 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும். அது இன்னைக்கு கொடுப்போம், இல்லை நாளைக்கு கொடுப்போம். அட பாவி, நீ இந்துஸ்தானத்திற்காக வரவில்லை, இந்தியாவுக்காக போராடவில்லை. நீ எங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானத்திற்கு 55,000 ரூபாய், 55 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நடுநாட்டில் உண்ணாவிரதம் இருந்தாயே, உன்னை பார்த்து தேச தந்தை என்று சொல்வது வெட்கக்கேடான செயல். இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தன், இந்த நாட்டினுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடியவருக்கு தேசப்பிதா, தேச தந்தை என்று வேணாலும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த நாட்டை காட்டிக் கொடுத்த சென்றாளன், இந்துக்களுடைய மானத்தை பிடுங்கி எடுத்த முதல் கிராதகன், அவனை சுட்டுக் கொண்டு விட்டார்களாம். ஆகையினாலே இந்து மகாசபா என்ற பெயரை வைக்க வேண்டாம் என்று பயந்து ஓடிய கூட்டம், இஸ்லாமிய தெருக்கூட்டத்திற்கு பயந்து ஓடிய கூட்டம், காங்கிரசினுடைய அனாவடிக்கு ஓடி ஓய்ந்த கூட்டம் பாரதிய ஜனசங்கம் இன்று நம்மை பார்த்து சொல்கிறது, நீ எங்கிருந்து வந்தாய்? நம்முடைய யோகானந்த குரு அவர்கள் சொன்னார்கள், நான் திருவனந்தபுரத்தில் சந்தித்த
போது சொன்னார்கள், இந்து மகாசபா வரலாறு படைத்தவன். வரலாறு படித்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்து மகாசபாவை தெரியும். 100 ஆண்டு பழமையான இயக்கம். ஏதோ 20 ஆண்டு 25 ஆண்டுகளா? எத்தனை பாரம்பரியம்! நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. இந்து மகாசபாவிலே நாம் இருக்கிறோம் என்று சொல்கின்ற போது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்? இங்கே இருந்தவர்கள் யார்? சோனியாவா? சோனியாவா இதனுடைய தலைவர்? இத்தாலியினுடைய அதிபராக இருக்கக்கூடிய, இத்தாலிக்கு அதிபராக இருக்கக்கூடிய சோனியாவா இந்து மகாசபாவுடைய தலைவர்? சுதந்திரம் கிடைத்த போது, பாகிஸ்தான் பிரிந்த போது, இந்துக்கள் எல்லாம் வெற்றி கொல்லப்பட்ட போது, ஆங்காங்கே ரத்த வெள்ளம் ஓடுகின்ற போது, மவுண்ட் பேட்டன் பிரபுவோடு சேர்ந்து, மவுண்ட் பேட்டன் பிரபுடைய பொண்டாட்டி எட்வினா மவுண்ட் பேட்டனோடு சேர்ந்து கொஞ்சம் குழாவி சிகரெட் அடித்துக் கொண்டு காதல் கடிதம் எழுதிய ஜவஹர்லால் நேருவா இதனுடைய தலைவன்? வெட்கப்பட வேண்டியதற்கு என்ன இருக்கிறது? வடக்கே மாமாநேரு, மாமாநேரு. வடக்கே பாலகங்காதர திலகர், அரவிந்த கோஷ், லாலா லஜபதி ராய், மதன் மோகன் மாளவியா, பாலகங்காதர திலகர். இங்கே வஉசி, பாரதி, சுப்பிரமணிய சிவா, வாட்சிநாதன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங், ராஜகுரு சுகதேவ், நம்முடைய வீர சாவர்கர் போன்றவர்கள் வளர்த்தெடுத்த இயக்கமடா இது. இது சாதாரண இயக்கமா? இந்த மலை தூட்டலுக்கு பயப்பட்டு விடுமா? உன்னுடைய பூச்சாண்டிக்கு பயப்பட்டு விடுவார்களா இந்து மகாசபாவுடைய தொண்டர்கள்? இந்து மகாசபாவுடைய தொண்டர்களை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக, இந்து மகாசபாவுடைய பொறுப்பாளர்களை பயப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது தீவிரவாத இயக்கம். இதில் போய் சேரக்கூடாது. பாலசுப்ரமணியன் தீவிரவாதி. தீவிரவாதி பாலசுப்ரமணியன் தீவிரவாதி தான். இந்து தீவிரவாதி, இந்துத்துவ தீவிரவாதி. இந்துக்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற வெறி பிடித்தவர்கள் இந்து மகாசபாவிலே இருக்கக்கூடியவர்கள், ஒரு கொள்கையிலே உயர்ந்து இருக்கக்கூடியவர்கள் இந்து மகாசபாவை சேர்ந்தவர்கள். இந்து மகாசபா சாதாரண இயக்கமும் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இயக்கத்தை சார்ந்தவர்களை பார்த்தால் இந்துக்களிடம் போய் சொல்கிறார்கள், இவர்கள் இந்து தீவிரவாதிகள், இந்துக்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். யார் துரோகம் செய்தார்கள்? இந்து மகாசபாவா துரோகம் செய்தது? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் பெரியவர்களே. இந்து மகாசபா துரோகம் செய்யுமா? இந்து மகாசபாவுடைய ரத்தத்தில் தோய்ந்ததுதானே இந்த சுதந்திரம். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக ரத்தத்தை கொடுத்தவர்கள், உயிரை கொடுத்தவர்கள் இந்து மகாசபாவை சார்ந்தவர்கள். இவர்களை பார்த்து, அந்த கட்சியை பார்த்து சொல்கிறது ஒரு கட்சி, நாங்கள் இந்துக்களுடைய கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சி, இந்துக்களை துரோகம் செய்த அந்த கட்சி, இந்துக்களுக்கு வண்ணம் கொடுத்த அந்த கட்சி, நாமெல்லாம் இந்துக்கள், இந்து மகாசபா இந்துக்களுக்கு துரோகம் செய்கிறதாம். என்ன அநியாயம் பாருங்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன் அருமையான பெரியவர்களே, 1989 இந்துக்களுடைய புனிதமான பூமி, இந்துக்கள் புனிதமாக கருதக்கூடியவர் அந்த ராமபுரம், ராமனுடைய ஜென்ம பூமியை மீட்பதற்காக மிகப்பெரிய புரட்சி நடந்தது, மிகப்பெரிய ஊர்வலம் நடந்தது, மிகப்பெரிய கரைசேவைக்காக இங்கிருந்த மக்கள் எல்லாம் அயோத்தியை நோக்கி சென்றார்கள். 2 தடவை அயோத்திக்கு சென்றவன் நான். அதனுடைய அடிப்படையை சொல்கிறேன். அங்கே முலாயம் சிங் யாதவ் என்று ஒரு முட்டாள் ஆட்சியிலே இருந்தான். இங்கே விபி சிங் என்று ஒரு பெரியவன் இருந்தான். விபி சிங்கோடு கூட்டு குழாய் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். இந்த விபி சிங் பிரதமராக இருந்தார். அங்கே பார்க்கின்ற போது கரைசேவாவுக்கு சென்றவர்களை நடுரோட்டிலே அடித்துக் கொண்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய சரையு நதியிலே கரைசேவர்களை, ராமபக்தர்களை பானையை கட்டி அந்த சரையு நதியிலே ஆழ்த்தினார்கள். சரையு நதி ரத்த வெள்ளத்தில் மிதந்தது. அங்கே அழகிய பிணம், லட்சக்கணக்கான இந்துக்கள் அழிக்கப்பட்டார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக. இருந்தாலும் கூட இந்து முலாயம் சிங் யாதவுடைய அந்த கூலிப்படையை எல்லாம் மீறி அந்த பாபர் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய ராம ஜென்மஸ்தானத்திலே காவி கொடியை கட்டினான். மானமுள்ள ஹிந்து, உயிருக்கு பயந்தவர் ஹிந்து அல்ல, உயிருக்கு பயந்து ஓடக்கூடியவர் ஹிந்து அல்ல. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று பாரதி பாடினான். அப்படிப்பட்ட ஹிந்து மழையை கண்டா பயந்து ஓடுவா இல்லையா? அப்படி லட்சக்கணக்கான மக்கள் அயோத்தி மாநகரத்திலே செத்த பிறகும் கூட
போனார்களா? ஓடிவிட்டார்களா? லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு விட்டாரே முலாயம் சிங் யாதவ். எங்களெல்லாம் கொண்டிருப்பா, நாங்கெல்லாம் மதமாறி போயிடும் சொன்னாரா? ஹிந்து சிரித்தெழுந்தான், விழித்தெழுந்தான். கைப்பியம் மாஸ்மகம பார்த்த நைத துவயோபத்ததே சுதம் கிருதய தௌர்பல்யம் தேக்குவதிஷ்ட பரந்தவை என்று பகவான் பகவத்கீதையிலே சொல்கிறார். அலித்தன்மை வேண்டாம், தொட்டப்பரமாறு உட்கார்ந்து என்று சொல்றார். உத்திஷ்டத ஜாக்கிரத பிராபிய வரான் நிபோதக என்று சொன்னேன். இந்து எழுந்தார். 1992 டிசம்பர் 6 வந்தது. அதற்குள்ளாலே காட்சி மாறியது, அதற்குள்ளாலே சூழ்நிலைகள் மாறியது. முலாயம் சிங் யாதவ் அன்றைக்கு முதல்வராக இருந்தால் இன்று வரைக்கும் வரவில்லை. ராமனை வஞ்சித்தவள், ராமனுடைய பக்தர்களை கொண்டு குவித்த முலாயம் சிங் யாதவ் இன்று வரைக்கும் ஆட்சி பீடத்திலே அமரவில்லை, முதல்வர் நாற்காலிக்கு வரவே இல்லை. அன்றைக்கு கொண்டு வைப்பதற்கு உதவியாக இருந்தானே விபி சிங். விபி சிங் எங்கேயாவது பார்த்தீங்களா? எங்கேயாவது பார்த்தீங்களா? கண்டில்ல. விபி சிங் அப்புறம் கண்டே இல்லையா? இல்லையா? விபி சிங் வர ஆட்சிக்கு இங்கே ஒரு நரசிம்மரா வந்தார், அங்கே ஒரு கல்யாண சிங் வந்தார். நரசிம்மரா பொறுத்த ஹிந்து சிந்தித்தார், இங்கே இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். இங்கே சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அங்க பாபர் மஸ்ஜித் என்ற அந்த பழமையான கட்டடம், இந்துக்களுடைய அவமான சின்னம் உலகமே எதிர்பார்த்தது. ஹிந்து வீழ்ந்து விடுவார் என்று உலகமே எதிர்பார்த்தது. ஹிந்து இதோடு துறைந்தான் என்று உலகமே எதிர்பார்த்தது. ராமன் என்ற மரியாதா புருஷோத்தனை ஹிந்து பூஜை மட்டும் செய்வான், அவனுக்கு கோவில் கட்ட வரமாட்டான் என்று உலகம் எதிர்பார்த்தது. ஹிந்து வந்தான். டிசம்பர் 6 வந்தது, கலைசேவா வந்தது. அடித்து தூள் தூளாக்கப்பட்டு தலைவற்றமாக்கப்பட்டது அந்த கட்டடம். உலக மக்கள் அத்தனை பேரும் திரும்பி பார்த்தார்கள். வாழ்வர்கள் எதற்காக வந்தார்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? ஒரு நாளைக்குள்ளே கட்டடத்தை இடித்து தலைவட்டமாக்கி தூள் தூளாக்கி அப்புறப்படுத்தி விட்டு அதை சுத்தம் செய்து விட்டு 10க்கு 10 கோவிலையும் கட்டி ராமனையும் பிரதிஷ்டை செய்து விட்டார்களே, இது சாதனையும் சாதனை அல்லவா என்று சொல்லி ஹிந்து உலகம் இயந்தது. ஹிந்து எழுந்தான். நானும் அங்கிருந்து வந்து 92 டிசம்பர் 6 இனி வேலைக்கு தான் போகக்கூடாது, எதுக்கு இனி வியாபாரம்? இந்து எழுந்தாச்சு. இனி ராமர் கோவில் நம்முடைய உரிமை, அதை மீட்டாச்சு. கிருஷ்ணன் கோயிலை மீட்பது யாரு? அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை மீட்பது யாரு? காசியில் இருக்கக்கூடிய கைலாசநாதனை மீட்பது யாரு? இது யாருடைய டியூட்டி? இந்த பருத்தவ புல்லுடன் சிவன் கோயிலுக்கு மாலை போட்டு அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என்று சொன்னால் போதுமா? சிவன் சிறைப்பட்டிருக்கிறானே, சிவன் அவமானப்பட்டிருக்கிறானே, அங்கே போக வேண்டாமா? அந்த சிவனுடைய காசியினுடைய இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு பாதுகாப்பு வேண்டாமா? அதனால இந்துக்களுடைய உரிமையை மீட்பு. முஸ்லீம் வெற்றி பெற்றால் இந்து கோவிலை இடிப்பான், மசூதி கட்டுவான். ஹிந்து வெற்றி பெற்றால் மசூதியை இடித்து கோவில் கட்ட வேண்டாமா? கட்டுவார்கள் என்று நினைத்தோமே, இந்துக்கள் எல்லாம் அள்ளி ஓட்ட போட்டோமே. 107 இருக்கவன் 189 வரட்டுன்னு சொன்னோமே. ஓட்ட போட்டு 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 ராமனுக்கு இவன் கோவில் கட்டி விடுவான். அத்வானி அல்லவா ரத யாத்திரை விட்டார், அத்வானி தலைமையிலே ஆட்சியை பிடிப்போம் என்று 6 வருஷம், 1-2 வருஷம் இல்ல, 6 வருஷம் இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுடைய மானத்தை பாதுகாக்கும் என்பதற்காக, இந்துக்களுடைய ராமனுக்கு கோவில் கட்டுவான் என்பதற்காக, இந்துக்களுடைய அவமான சின்னங்களை அகற்றுவான் என்பதற்காக நாம் வேலை செய்து ஓட்டு போட்டோமே. அகற்றுவான் கை உண்டா? ஒரு செங்கலையாவது அங்கே வைத்திருப்பார்களா? ஒரு நாள் ராமர் கோவிலுக்கு வாஜ்பாய் சென்றிருப்பாரா? ஒரு நாள் அத்வானி அந்த இடத்திற்கு சென்றிருப்பாரா? ராமர் கோவிலே அன்றைக்கு வைத்தது அப்படியே இருக்கிறது. எதற்காக ஆட்சி? பரூக் அப்துல்லா கூட்டணியில் சேர்ந்து விட்டாராம். இந்துக்களை திருடன் என்று சொன்னவன், இந்து என்றால் வேசி மகன் என்று சொன்னவன் ராமன் பிறந்தானா? அப்படி ஒருத்தனா? அது யோமனது ராமன். எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சான்? கேட்கிறது கருணாநிதி. அந்த கருணாநிதியோட பிஜேபிக்கு கூட்டு. ஆனா மானம் கட்ட பயவா, மானம் இருக்கா? சோத்த திங்கிறியா? என்னத்தை திங்கிறிய? ஒன்றையும் செய்யல. ஆகையால் நான் இந்து மகாசபா சொல்கிறது, பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுடைய துரோகம் செய்துவிட்டது, விரோதமான கட்சி. காங்கிரஸ் ஏன் சார் நீங்க ஏசல? திமுகவை ஏன் சார் ஏசல? கம்யூனிஸ்டை ஏன் சார் ஏசல? இவர்கள் எல்லாம்
யாரையும் ஏசாம பிஜேபி மட்டும் ஏன் பாலசுப்ரமணியன் ஏசுகிறார்? எனக்கும் நம்ம தலைவருக்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, சொத்துல பிரச்சனை ஒன்றும் கிடையாது, நாங்கெல்லாம் சொந்தம் தான் இல்லையா? அப்ப ஏன் ஏசணும்? அவரை நம்ம ஏசுறது இல்லை. இந்துக்களுக்கு துரோகம் செய்து விட்டது என்ற வார்த்தையை நாம் சொல்றோம். இது ஏதாவது தவறு இருக்கா? நீங்க கேளுங்க. நீ கூட்டணியில இருந்தா என்ன, கூட்டடிச்சா என்ன? ராமரை கூட்டி வந்தவன் ரம்பாவோட கூட்டிட்டு போறியே, யார வேணாலும் கூட்டிட்டு போ, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்து மாணவருடைய பிரச்சனைகள் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சலுகை என்று அறிவித்த போது, கிறிஸ்தவ மாணவருக்கும் இஸ்லாமிய மாணவர்களுக்கும் உதவி ஊக்கத்தொகை என்று அறிவித்த போது எங்கே சென்றிருந்தீர்கள்? முக்காடு போட்டுக்கொண்டு மூலையிலே உட்கார்ந்து இருந்தீர்களா? என்ன இது அநியாயம்? உங்களுடைய மாநிலையா? விலைவாசி உயர்வு என்றால் கத்தரிக்காயை தூக்கி பிடிக்கிறாயே. ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்லி இருந்தா போதும், உலக மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த அரசு இந்துக்களுக்கு துரோகம் செய்கிறது என்பதை சொல்ல முடியும், காட்டியிருக்க முடியும். அத்தனை மீடியாக்களிலும் அது வந்திருக்கும். செய்தீர்களா சண்டாளர்களே? இந்துக்களை அவமானப்படுத்தி விட்டீர்களே. நிதின் கட்காரி பேசுகிறார். நிதின் கட்காரி, எங்கள் கட்சியில இஸ்லாமியர்களை நாங்கள் சேர்க்க போகிறோம், எங்க கட்சியில சிறுபான்மை பிரிவை வலுப்படுத்த போகிறோம், நீங்க கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்களை அத்தனையும் நாங்கள் சேர்க்க. யாரு வேண்டாம், நீ சேர்த்துதான் வச்சிருக்கிறீ. ஆனா இந்துக்களை வஞ்சித்துக் கொண்டு, இந்துக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு ராமனை ஏமாற்றியவன் யாராக இருந்தாலும் அவன் முன்னேறியதாக சரித்திரம் இல்லை. ஆகையால இந்துக்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று இந்து மகாசபா சொல்கிறது. இந்து மகாசபாவை நம்புங்கள், இந்து மகாசபாவுடைய கருத்தை வலுப்படுத்துங்கள். இந்து மகாசபா இந்துக்களை புறந்தள்ளி விட்டு போகாது. மற்ற கட்சியில் இருந்தால் பணம் வரும். இந்து மகாசபாவில் இருந்த 1-2 பேர் கூட காணாம போயிட்டான்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னாரு. பெட்டி கிடைச்சா 1-2 பேர் பேருவாங்க. மற்ற கட்சியில பெட்டியை வைத்து கூப்பிடுகிறான், பெட்டி இருக்கு வா, பெட்டி இருக்கு வா. என்ன பெட்டி? சவப்பட்டியா என்னன்னு தெரியல. இவன் பெட்டியா பார்த்தத பெட்டி இருக்கு வான்னு போறா. மற்ற கட்சிகள் போனா பணம் உண்டாக்கலாம் என்பதற்காக போகிறார்கள். செம்மொழி மாநாடு என்றால் கோவையில் இருக்கக்கூடிய வட்டம் குட்டம் அத்தனையும் கான்ட்ராக்ட், அத்தனை பேருக்கும் செழிப்பா பைசா. கோவை மாநாடுங்கிறது தமிழனுக்காக இல்ல, தமிழனை உயர்த்துவதற்காக இல்ல, தமிழனை குழி தோண்டி புதைப்பதற்காக அங்க ஒரு மாநாடு. அந்த மாநாட்டினால தமிழனுக்கு எந்த உயர்வும் இல்லை. காக்க வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் மூலையில் முடங்கி கிடந்த முட்டாள்கள் இவர்கள் தமிழர்களை பாதுகாக்க போகிறார்களாம். அவர்கள் பின்னாலே பிஜேபி செல்ல போகிறதாம். நினைத்து பாருங்கள் அருமையானவர்களே. நாம் சொல்வதெல்லாம் பெட்டி வாங்கிக் கொண்டு பணத்திற்காக அலையக்கூடிய கட்சியினர் மத்தியிலே இந்து மகாசபாவிலே வந்தால் என்ன கிடைக்கும்? நேற்று ஒரு தம்பி சொன்னார், கையில ஒரு காவி கொடி கிடைக்கும். அவ்வளவுதான். காவி கொடி தான் நம் குரு தேவன். காவி கொடியை தான் உலகின் குருவாய் மாற்ற வேண்டும். உலகத்தில் இந்துக்களுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக காவி கொடியை உன்னதமான கொடியாக தூக்கி செல்வதற்காக 1000 இந்துக்கள் களமிறங்கி வேலை செய்கிறார்கள். வாருங்கள் இந்து மகாசபாவிற்கு. இந்து மகாசபாவில் முஸ்லிம்களை சேர்க்க மாட்டேங்கிறீங்களே, கிறிஸ்தவர்களை சேர்க்க மாட்டேங்கிறீங்களே, இதெல்லாம் என்ன நியாயம் என்று மக்கள் கேட்கிறார்கள். உண்மைதான். எப்படி கிறிஸ்தவரை சேர்க்க முடியும்? காரவளையை அருள்புறமாக்க வேண்டும் நினைக்கிறான், போஸ்ட் அடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். அருள்புறம் பிராக்கெட்ல காரவளைன்னு போஸ்ட் அடிச்சுட்டான். இப்படி ஊர் பேரை மாற்றவரை எப்படி நம்ம சேர்க்க முடியும்? பேசாம காரவளை பருத்தி விட வைராகுடியிருப்பு வைராகுடியிருப்பு இருந்துட்டு போட்டுவேன். காரவளையே அருள்புறமாக மாற்ற முயற்சி செய்கிறார். இந்த நாட்டினுடைய பெயரை மாற்றணும், கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டமாக்கணும். இதுதானே அவருடைய முயற்சி. அப்படிப்பட்டவரோட கூட்டம் இங்க இருந்து கொண்டு போப்பாண்டவருக்கு விசுவாசமாக இங்க இருந்து கொண்டு அருள் மணக்குது அன்பு சுரக்குது அரபு நாட்டிலே என்று சொல்லக்கூடிய வகையில இஸ்லாமியர் மெக்கா மெதீனாவுக்கு ஆசைப்பட்டு அவர்களுடைய புனித நாடாக கருதுகின்ற போது அவர்களை இந்து மகாசபா ஏற்றுக்கொள்ளாது. இந்த நாட்டை தாய்நாடாக, இந்த நாட்டை தந்தை நாடாக, இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ, இந்த நாட்டை புனித நாடாக எவன் ஏற்றுக்கொள்ள
ஏற்றுக்கொள்கிறானோ அவனை இந்து மகாசபா ஏற்றுக்கொள்ளும். வீர சாவர்கர் சொல்கிறார். வீர சாவர்கருடைய வாழ்க்கையிலே ஒரு செய்தி. ரத்னாகிரி ஜெயிலிலே சிறைச்சாலையிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். கிராமத் இயக்கத்தினுடைய அடிப்படையில் இஸ்லாமியர்கள் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிராமத் இயக்கம் எதற்காக? அங்கே அரபு நாட்டிலே கைவ ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்காக இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் முன்னங்கள் அத்தனை பேரும் காந்தியினுடைய தலைமையிலே கிராமத் இயக்கம். கைதான முஸ்லிம்களிடம் வீர சாவர்கர் கேட்கிறார், அருமையானவர்களே, இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்கின்ற போது, வந்தே மாதரம் என்று சொல்கின்ற போது உங்களுடைய வாய் அசையவில்லையே, நீங்கள் ஏன் பாரத் மாதா கி ஜெய் சொல்லவில்லை, நீங்கள் ஏன் வந்தே மாதரம் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள் என்று வீர சாவர்கர் கேட்கிறார். அதற்கு அந்த இஸ்லாமியன் சொல்கிறான், அந்த முசல்மான் சொல்கிறான், எங்களுக்கு பாரதம் என்பதும் பாரத நாடு என்பதும் இரண்டாவது, முதல்ல எங்களுக்கு இஸ்லாம் தான் முக்கியம். இஸ்லாமியனுடைய ஒரு தலை, இஸ்லாமியனுடைய தலை அல்லாஹ் ஒருவனுக்கே வழங்குமே அன்று வேறு எதற்காகவும் வழங்க மாட்டேன், தாய்நாட்டை எல்லாம் நான் வழங்க வேண்டிய தேவையில்லை அப்படி சொல்றான். அப்ப வீர சாவர்கர் கேட்கிறார், ஐயா, காந்தி ஒரு ஹிந்து, ஒரு அகிம்சாவாதி, அப்படி இருக்கின்ற போது நீங்க துருக்கியிலே ஆட்சி வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, அதற்காக போராடுகிறீர்களே, இந்துவை சேர்த்துக் கொண்டு எப்படி நியாயம் என்று கேட்கிறார். அதற்கு அந்த இஸ்லாமியன் சொல்கிறான், காந்திக்கு பின்னால நாங்க இல்லை, காந்திக்கு பின்னால நாங்க யாரும் இல்லை, காந்தி எங்களுக்கு பின்னால இருக்கிறார் இப்படி சொல்கிறான். அப்பதான் வீர சாவர்கர் சொல்கிறார், அடப்பாவிகளா, அடப்பாவிகளா, நீங்க இந்துக்களோடு சேர்ந்து உங்களுக்கு உங்களுடைய தலைவன் வர வேண்டும், கலிபாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக இந்துக்களின் முதுகிலே ஏறி சவாரி செய்து உங்களுடைய துருக்கிய ஆட்சியை நிலைநிறுத்துகிறீர்கள், துருக்கியினுடைய தலைவன் இஸ்லாமியனுடைய தலைவன் என்று சொல்கிறீர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் உங்களுக்கு தலைவனா கிடைக்கலையா? கிடைக்க மாட்டாரா? ஹிந்து மீண்டும் மஞ்சுமக்கத்தான் போக வேண்டுமா? ஆகையினாலே ஹிந்துவுக்கும் இஸ்லாமியனுக்கும் ஒருபோதும் ஒத்து வராது. இந்த இஸ்லாமியனை எவன் சேர்க்கிறானோ அவன்